ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பேனல் கிரிட் அண்ட் பேனல் குரூப். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பேனல் குரூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் காலம்ஸை வந்துட்டு ஒரே ரோல வந்து ஒரே ஒரே காலத்துல வந்து குரூப் பண்றதா வந்து பேனல் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்துட்டு எத்தனை ரோ வேணும்னு சொல்லிட்டு நம்மளே எத்தனை காலம் வந்துட்டு மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை காலம் வந்து ஒரு ரோல வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த காலம்ஸ்ன்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி இங்க 3 வேணுமா 4 வேணுமா 1 வேணுமான்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பார்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காலமோட சைஸ் டிஸ்பிளே ஆகுது. ரொம்ப தின்னா வேணுமா ரொம்ப பெருசா வேணுமா அந்த மாதிரி டிஃபைன் பண்றது தான் வந்து இந்த பார்டரோட சைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேஜ் பிளாக்ல அப்பெக்ஸ் பேஜ் பேனல் பார். ஓகேங்களா? ஸோ பேனல் பாருக்குள்ள அப்பெக்ஸ் அவுட்புட் டெக்ஸ்ட் 1 சொல்லி நான் கொடுத்துருக்கேன். டூ 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு பேனல் பார்ல அவுட்புட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1 must contain at least 1. என்ன must contains? சாரி, பேனல் பார் இல்ல பேனல் கிரிட். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் மறந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா சேவ். இப்போ இங்க ப்ரௌசர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 8 வரலாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இங்க 1 2 3 இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பதிலாக 3 வேல்யூஸ் வந்து ஒரே காலம்ஸ்ல வரணும். 1 2 3 ஒரே காலமும் 4 5 6 ஒரே இதுலயும் 6 7 8 இன்னொரு காலம்ல வரணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட்ரிபியூட்ல காலம்ஸ்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த இடத்துல நான் 3ன்னு கொடுத்தேன்னா இந்த 1 2 3 எல்லாமே ஒரே ரோல வரும். 4 5 6 ஒரே இதுல வரும். அண்ட் 7 8 அண்ட் 9 இது எல்லாமே என்ன ஆகும்னா ஒவ்வொரு தனியா ஒவ்வொரு இதுல வந்து வரும். சேவ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 இது எல்லாமே ஒவ்வொரு காலம்ஸ்ல வந்துடும். இப்போ வந்துட்டு எனக்கு பார்டரோட சைஸ் வந்து எனக்கு பெருசா வேணும்னா பார்டர்னு இங்க இருக்கு இல்லைங்களா? ஸோ இதனுடைய சைஸ் வந்து நான் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் ஆகுது, பெருசாகுது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சம்திங் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் 7 8 9. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும். பேனல் குரூப்ல போய் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 8 ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா குரூப் பண்ணணும். மீன்ஸ் நீங்க இந்த 4 5 6 மட்டும் ஒரே இதுல வந்து குரூப் பண்ண போறீங்க. 4 5 6 வந்துட்டு ஒரே காலத்துல வரணும். அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்துட்டு அப்ப பேனல் குரூப். ஸோ இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா
இத கட் பண்ணி அங்க போடுங்க. அவ்வளவுதான். இந்த குரூப்புக்குள்ள போட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது சேவ் ஆனோடனே ஜஸ்ட் நீங்க ப்ரௌசர்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது 3மே என்ன ஆயிருக்குன்னா, ஒரே இதுல குரூப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரௌசர்ல போய் பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 4, 5, 6 3 ஒரே இதுல குரூப் ஆயிருச்சு. ஆனா இந்த 3 இது வந்து 3 காலம் வந்திருக்குது. எதுக்குன்னா, நம்ம இங்க பார்டர்ல காலம் வந்து 3ன்னு குடுத்துருக்கோம். ஸோ அதனாலதான். ஓகேங்களா? 1, 4, 5, 6 வந்து குரூப் பண்ணிட்டோம். ஒரே காலமா இது 3 கன்சிடர் பண்ண சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேனல் கிரிட் அண்ட் பேனல் குரூப். ஸோ இதுக்கு 2க்கும் இந்த டாக்ஸ் உண்டான அட்ரிபியூட். ஸோ இதுல முக்கியமா காலம்ஸ் அண்ட் பார்டர். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேனல் கிரிட் அண்ட் பேனல் குரூப். இந்த டாக்ஸோட அட்ரிபியூட்ஸ். ஸோ ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.